ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த புதிய நாளை கர்த்தர் காணும்படியாக கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நேற்று இருந்தவர்கள் கூட ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவருக்குள் கடந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் கர்த்தர் உங்களையும் என்னையும் சந்திக்கும்படியான ஒரு கிருபை தந்திருக்கிறார். இந்த இணைய தளத்தின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கொடுக்கும்படியாய் ஒரு நல்ல ஈவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதற்காக கர்த்தரை மனதார நான் துதிக்கிறேன். ஹல்லேலூயா. போகட்டும் எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவர் அறிந்திருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். மத்தேயு நற்செய்தி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை சொல்கிறது, நீங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்னதே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அதாவது ஆண்டவர் சமூகத்தில் வந்து நீங்கள் நிற்கும் போது, நீங்கள் நின்று கேட்குக்கு முன்னாடியே நாவல சொல் பிரவாகருக்கு முன்னதே என் தேவை என்கிறது அவருக்கு தெரியும். அவர் என் இருதயத்தை பார்க்கிற தேவன். ஆமே எனக்கு அருமையானவர்களே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனை இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தில் உள்ள என்ன காரியத்தை என்னுடைய ஜனம், என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னிடத்தில் வந்து கேட்கிறார் என்று சொல்லி அவர் நம்முடைய நோக்கத்தை பார்க்கிறார். எனக்கு அருமையான பாருங்க, கேட்கறதுக்கு முன்னாடி சங்கீதக்காரன் தாவீது விதமாக சொல்கிறார், ஆண்டவரே நான் உட்கார்றதையும் நீங்கள் பார்க்குறீங்க, நான் எழும்புறதையும் பார்க்குறீங்க, உயர ஏறினாலும் பார்க்குறீங்க, தாழ விழுந்தாலும் பார்க்குறீங்க. சங்கீதம் 139 நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. தாவீது சொல்கிறான், நான் எல்லா இடத்துல இருந்தாலும் என்னை பார்க்கிற தேவன், நான் இருக்கிறதை அறிந்திருக்கிற தேவன். உங்கள் நிலைமை இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம், நான் இன்னைக்கு கண்ணீர் வெடிக்கும் பிரதர், கஷ்டப்படுறேன் பிரதர், ஒரு நாள் நல்லா இருந்தேன், இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டேன், என்ன செய்யணும் தெரியல, அப்படி சூழ்நிலை வந்திருக்கீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய ஆவியார், உன் நிலைமை என்ன அறிந்திருக்கிற மகளே, நான் உன்னை நிலைமை அறிந்திருக்கிறேன், நீ எப்படிப்பட்டவள், நீ எப்படிப்பட்டவன் என்பதை குறித்து நான் அறிந்திருக்கிறேன், நான் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, பிலிப்பு நாத்தான்வேலை அழைக்கும் போதே நாத்தான்வேலை சொன்னார், அப்பா நீ அத்தி மரத்துக்கிட்ட கீழே இருக்கும்போதே நான் அவனை அறிந்திருக்கிறேன், நீ யார் எப்படிப்பட்டவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சகிவை பார்த்து சொன்னார், மரத்துக்கிட்ட வந்த போன, எப்போ நான் உன்னை அறிஞ்சிருக்கேன், வாயா மேலே இருந்து நீ எங்கேயோ போய் உட்கார்ந்துருக்க, மரத்துலேருந்து கீழே இறங்கு. அறிந்திருக்கிற தேவன். உங்கள் பிரச்சனை அவருக்கு எல்லாம் தெரியும், உங்கள் கண்ணீர் அவருக்கு தெரியும், உங்கள் சரீரத்தின் பாடுகள் அவருக்கு தெரியும், உங்கள் குடும்பத்தின் வருத்தங்கள் அவருக்கு தெரியும். நீங்கள் இதைத்தான் கேட்கீங்க. உங்கள் பாரம், உங்கள் கண்ணீர், உங்கள் கவலை, உங்கள் வேதனை, உங்கள் வியாகுலம், உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார் ஐயா. அறிந்த தேவனிடத்தில் நீங்கள் அணுகுங்கள், ஆராதித்து தேவ சமூகத்தில் அந்த விண்ணப்பத்தை வையுங்கள். ஆண்டவரே என் தேவை என்ன என்பது நீர் அறிந்திருக்கிறீர ஆண்டவரே, அப்படியானால் உங்களால் மட்டும்தான் இதை கொடுக்க முடியும். ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு கேட்டு பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து அனுப்புவா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக செய்கிற ஆண்டவர். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னாரே, கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான்னு சொன்னாரே. நீ கேட்கும் போதுக்கும் கேட்பதற்கு முன்னதே அறிந்திருக்கிற தேவன் உன் தேவைகளை இன்றைக்கு பூர்த்தி செய்ய போகிறார். நீண்ட நாட்களாக இந்த பிரச்சனைக்காக நான் காத்திருக்கிறேன், என் கண்ணீர் என்றைக்கு மாறும் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற என் அன்பு தங்கச்சி, என் அன்பு தம்பி, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். உங்கள் இருதயத்தின் பாரங்களை அறிந்த ஆண்டவர், உங்கள் இருதயத்தின் பாரங்களை அறிந்த ஆண்டவர், உங்கள் குடும்பத்தின் காரியங்களை அறிந்த ஆண்டவர் இன்றைக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நீங்க பார்த்து கேட்கணும், அவ்வளவுதான். மனுஷனை பார்த்து அல்ல, வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வத்தை, தாயின் கருவிலை உங்களையும் என்னை சிருஷ்டித்த தேவனை நோக்கி, எனக்காக உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரை நோக்கி, சிலுவையிலே ஜீவனை கொடுத்த ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி நீங்க பாருங்க, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. பொல்லாதவளாய் நீங்களே நல்ல இவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க அறிந்திருக்கும் போது அவர் பரிசுத்த ஆவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கண்ணீரெல்லாம் அவற்றுக்கு ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை கொடுக்க போகிறார். நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்திருக்கிறோமப்பா. தகப்பனே, இன்றைக்கு பாரத்தோடு, தகப்பனே துக்கத்தோடு, வேதனையோடு வெளியாட்டி சொல்ல முடியல ஆண்டவரை, உங்க முன்னாலே வந்து நிற்கிற ஆண்டவரே, என் நாவினால சொல்லி ஜெபிக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை நிற்கன்னு சொல்லி கண்ணீரோடு நிற்கிற என் அன்பு தாய்க்காய், என் அன்பு தகப்பன்மாருக்காய், என் அன்பு சகோதர சகோதரிக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறப்பா. உள்ளிருதிங்களை அறிந்திருக்கிற தேவர்
உடைய கரத்தை நீட்டி, ஆணிபாய்ந்த கரத்தை நீட்டி அற்புதம் செய்து மகிழப்படும் இயேசு ரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.